கிம் ஜான் உன் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மோசமான குட்டி தெரியுமா சொல்லியிருக்காரு. என்னடா குட்டி பசங்க மாதிரி மிசைல் இங்க போட அங்க போடன்னு இருக்கீங்க, ஒரே ஒரு மிசைல் போதும் இஸ்ரேல தரமட்டம் ஆக்கிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஈரான் மிசஸ் இஸ்ரேல் வார்ல ஈரான் கூப்பிட்டா நாங்க அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடி, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கிம் ஜான் உன் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தாரு. இப்ப ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னடா மிசைல் போட்டு தள்ளிட்டு இருக்கீங்க, ஒன் மிசைல் இஸ் எனஃப் டு எரேஸ் இட் அப்படின்ற மாதிரி நச்சுன்னு போட்டு உடைச்சிருக்காரு. அதை விட ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் வந்து இப்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ட்ரூ அப்படின்னு தெரியல. கிம் ஜூ ஏ, அதாவது நார்த் கொரியா லீடருடைய டாட்டர், இவங்க தான் நெக்ஸ்ட் நார்த் கொரியாவோட லீடர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நியூஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அவங்க கிட்ட நாம தலைவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நாம நார்த் கொரியா மேல அமெரிக்காக்கார ஏதாவது ஒரு ஸ்கிராட்ச் போட்டான்னு தெரிஞ்சிச்சுன்னா அமெரிக்கால இருக்கிற ஒயிட் ஹவுஸ் 2 daysல உன்னோடதாயிரும் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததா வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியா கெத்தா இருக்குது. சைல்ட்ஹுட்ல ஒருத்தங்கிட்ட எல்லா விளையாட்டு பொருளும் இருக்கும், ரொம்ப பணக்காரனா இருப்பான், ஆனா அவனை யாருமே சேர்த்துக்கவே மாட்டாங்கன்ற மாதிரி தான் இப்ப நார்த் கொரியால எல்லா வெப்பன்ஸும் வச்சிருக்க. பட் அவனை யாருமே இன்னும் வந்து உள்ள கூப்பிடல. பட் கூப்பிட்டான் அப்படின்னா வேர்ல்டுல கண்ட மேனிக்கு மிசைல் போட ஆரம்பிச்சிருவான். இவங்க அவங்க எல்லாம் கிடையாது, அடிச்சு துவம்சம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுவான்றதுக்காக கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருக்காங்க. ஈரான் நார்த் கொரியாவை கூப்பிட்டா அப்படின்னா அமெரிக்கா அழிஞ்சது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.